சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. கோடி 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 குவளையத்தார் ஆதியை நாடி 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 நாளங்கன்று வீணதாய் தேடி 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 தேகமும் கசங்கியே கூடி 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 நிற்பர் கோடி கோடியே. சிவவாக்கியர். சுவாமி உத்தரவு கொடுக்கல. எனக்கு என்னவோ விருட்ச மரத்து கல்வெட்டுல இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு சோதனை காலம் வந்துடுச்சின்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நான் இங்கதான் இருப்பேன். இருந்து அடுத்த கட்ட வேலையில நான் இறங்க போறேன். ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் வருத்தம் தான் மாப்பிள்ள. என்னதான் கோபம் இருந்தாலும் அதுக்காக என்ன அப்படியே கோயிலே விட்டு வந்துடுதானே. இவ்வளவு தூரம் நடந்தே வரேன். பட் நடந்து வந்ததும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். வழியில ஒரு 4-5 பைத்தியக்காரர்களை பார்த்தேன். அங்கதான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைச்சது. என்னடா இங்க இவ்வளவு பேர் பைத்தியக்காரங்களா அலையறாங்களேன்னு விசாரிச்சா, ஊர் கட்டுப்பாட்டை மீறி பௌர்ணமி அன்னைக்கு கோயில்ல சித்தர்கள் நடத்துற பூஜையை பார்க்க இவங்க கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. விடிஞ்சதும் பார்த்தா பைத்தியக்காரங்களா இருக்காங்க. கேட்டது எனக்கு அப்படியே விலை வெளுத்து போச்சு மாப்பிள்ள. ஏன்னா நம்மளும் வரும்போது சித்தருங்க பகையை சம்பாதிச்சிருக்கிறோம். அப்புறம் இப்போ கோயில்ல சுகர் ஃபேக்டரி நடக்கக்கூடாதுன்னு உத்தரவு வந்தும் நீங்க இங்க இருந்து சுகர் ஃபேக்டரி ஆரம்பிப்பேன்னு அடம் பிடிக்கிறீங்க. வேணாம் விஜய், அத்தானுக்கு நீங்க ஒரே புள்ள. உங்களுக்கு ஏதாவது நடந்துருமா தான் எனக்கு பயமா இருக்கு. பேசாம திரும்பி ஊருக்கே போயிடுவோமே. எப்படியாவது என்ன இந்த ஊர் விட்டு கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்கல்ல? பௌர்ணமி பூஜை, ஊரு கட்டுப்பாடு, உத்தரவு. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. ஆமா, பௌர்ணமி எப்போ வருது? எது கேக்குறீங்க விஜய்? அந்த பூஜைக்கு கண்டிப்பா நான் போவேன். எது சொன்னாலும் ஏதாவது ஏடா கூடமாவே பேசிட்டு போறானே.
இவனை எங்கிறது எப்படி கலப்புறதுன்னு தெரியலையே. சாமி உத்தரவு கொடுக்கல ஆத்தா. இதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுப்பா. அன்னைக்கு உன் மாவன் வாசல்ல முட்டிக்கிட்டு நின்னாங்கல்ல, அன்னைக்கே அறிகுறி காட்டிருச்சு. ஈட்டி 8 அடி பாயும், பணம் பாதாள வரையும் பாயும் இப்படி நினைச்சுக்கிட்டு தாங்கிட்ட இருக்கிற பணத்தால சாதிக்கலாம்னு வந்திருக்கான். இவன் பப்பு இந்த ஊர்ல வேகுமா? ஆனா விஜய் தம்பி நம்ம ஊர்ல இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கல்வெட்டுல சொன்னதான் நடக்க போகுதுன்னு தெரியுது. நம்ம ஊருக்கு சோதனை காலம் வந்துருச்சியா? ஆமா ஆத்தா, நீ சொன்னதான் விக்ரம் சாரும் சொன்னாரு. அப்புறம் என்னையா அவங்களே இங்க தங்க வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போக சொல்லிடுங்க. நாம எப்படி ஆத்தா சொல்ல முடியும்? பெரிய முதலாளி, நம்ம ஊர்ல பிறந்தவரு, இந்த ஊருக்கோசம் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவர் பிள்ளைய போய் இந்த ஊரை விட்டு போனீங்க எப்படியாத்தான் சொல்ல முடியும்? அதுக்காக அவங்களால இந்த ஊருக்கு கேடு வருதுன்னா தெய்வ தாட்சியனை பார்க்க முடியுமா? அதுவும் நீ இந்த ஊருக்கு தலையாரியா இருக்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையாத்தா. நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கே. இனி எதுவும் என் கையில இல்லைன்னு தோணுது. இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும். பொறுப்பை ரசமணி சார் கிட்ட ஒப்படைச்சிட்டான் ஆத்தா. அதான் சரி, நீ கவலைப்பட்டு உடம்ப ஏன் கெடுத்துக்கிற? எல்லாம் அவன் பாத்துக்குவான். சரி ஆத்தா. மாமா, சாப்பாடு சமைச்சிட்டேன், எடுத்துட்டு வரட்டுமா? அட என்னம்மா நீ, என் டென்ஷன் புரியாம அந்த கோயிலுக்கு போனவங்க இருந்து ஒரு ஃபோன் காலும் காணோம். உத்தரவு கிடைச்சதா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல. மாமா, கோயில்ல இருந்து வந்திருந்தா இந்நேரம் அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல. அவங்களே சொல்லட்டும் தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். சரி மாமா, அப்ப அப்புறமா சாப்பிடுறீங்களா? சரி சரி. கண்மணி சொல்லுமா, இப்பதான் கோயில்ல இருந்து வந்தோம். அப்பா என்ன பாச்சு? என்ன ஆகும்? நான் நினைச்சதுதான் ஆகும். நினைச்சதை நடத்தி காட்டுறோம் தானே உன் அப்ப. அப்போ உத்தரவு கிடைக்கலையாப்பா? உத்தரவு கிடைக்கிறோன்றதுக்காக அவன் ஒரு டிராமா பண்ணா, கிடைக்க கூடாதுன்றதுக்காக நான் ஒரு டிராமா பண்ணேன். என் டிராமா தான் ஹிட்டு, உத்தரவு கிடைக்கலையே. அப்பா நீங்க என்னப்பா பண்ணீங்க? அதுவா, அப்பா விஜய் பயங்கரமா அப்செட் ஆயிருப்பாரே. நேச்சுரலி அப்செட்டா தான் இருப்பான். அது இல்லம்மா இப்ப பிரச்சனை வேற ஒண்ணு. புதுசா என்ன பிரச்சனைப்பா? உத்தரவு கிடைக்காததால 2ல 1 பார்க்காம இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சு உட்காந்துருக்கான். என்னப்பா இது? அவர் அங்க இருந்தா வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறாருப்பா. எங்க மாமா அங்க என்னாச்சும் ஏதாச்சும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன பண்ணு, இந்த விஷயத்தை அப்படியே அத்தான் கிட்ட சொல்லிடு. அத்தானை விட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஊருக்கு வர வச்சிடலாம். அப்பா விஜயோட போன் தான் ஒர்க் ஆகலையே. ஏன் ஃபோன் ஒர்க் பண்ணது இல்ல? இரு, நான் முதல்ல விஜய் எந்த மூட்ல இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அத்தானை விட்டு அவங்ககிட்ட பேச சொல்லு. ஓகேப்பா. விஜய், கண்மணி லைன்ல இருக்கா? அத்தான் உங்ககிட்ட பேசணுமா? என்ன மாம்ஸ், அப்பாக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேனே, அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டீங்களா? என்ன விஜய், நான் ஏன் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல போறேன்? கண்மணி தான் லைன்ல வந்தா. ஓ, அப்பாவை என்கிட்ட பேச வச்சு என்ன இந்த ஊர் விட்டு போவீங்களான்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காது. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சேன்னு ஒரு நல்ல செய்தியோட தான் நான் அப்பாவை போய் பார்ப்பேன். புரியுதா விஜய்? கேட்டெல்லாம் எந்த மூட்ல இருக்கான்றத கேட்டேன்பா. இப்ப நான் என்ன செய்யணும்? இத பாரு, அத்தான் கிட்ட நம்ம எதையும் மூடி மறைக்க முடியாது. கோவில்ல உத்தரவு கிடைக்கலன்ற விஷயத்த சொல்லிடு.
ஆனா இவன் அடமா இந்த ஊரை விட்டு கிளம்பியே வர மாட்டேன்ற பிடிவாதத்தோடு இருக்கான்ற விஷயத்தையும் அவர்கிட்ட பக்குவமா சொல்லிடு. ஆனா ஒண்ணு, விஜய் அவன் போற வழியே போய் நைஸா நம்ம வழி கொண்டு வரது தான் நல்லது. இதையும் அவருக்கு எடுத்து சொல்லு. இது எல்லாத்தையும் யோசிச்சு அவர் எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே. நான் வச்சுட்டுமா? சரிப்பா. ஆ மாமா. என்னம்மா? என்னமாச்சு? விஜய் பேசுறானா? இல்ல மாமா, அவர் வீட்ல இல்லையா. ஆனா அப்பா பேசினாங்க. உத்தரவு கிடைச்சாச்சாமா? இல்லையா மாமா. என்னம்மா சொல்ற? அவர் ரொம்ப அப்செட்ல இருக்காரா மாமா. அதனாலதான் உங்ககிட்ட பேச சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாரா. நீங்க அப்புறமா பேசுங்களேன் மாமா. சரிம்மா. சாமி. என்னப்பா? பிச்சுமணி எங்க? அவனை எதுக்குப்பா தேடிட்டு இருக்க? சும்மாதான், அவனை நான் பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தான். என்னவோ தெரியல, சாமி உத்தரவு கிடைக்கலன்னு உடனே அவன் முகமே சரியில்லை. சுகர் ஃபேக்டரி இங்க வந்தா இங்கேயே வேலை கிடைக்குன்னு அவன் அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்கு. இப்ப அந்த ஃபேக்டரி இங்க வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். சரி, நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன். துரோகி, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியாடா. உன்னால விஜய் சார் கிட்ட என் பேரே கெட்டு போச்சுடா. அவர் என்ன எப்படி எல்லாம் கேவலமா பேசுறாரு தெரியுமா? டேய், உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானடா. ஐயோ ராஜதுரை, நான் ஒரு துரோகமும் பண்ணலடா. நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி வந்தா எனக்கும் ஒரு வேலை கிடைக்கும்னு நீ சொன்ன. அதனால நீ சொன்னதை செய்ய நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா புரியல? திருநீர் பொட்டலத்துக்கு பதிலா குங்கும பொட்டலத்தை மடிச்சு போட்டுட்டு புரியல நான் சொல்றேன். ஏண்டா, குங்கும பொட்டலம் வந்தா உத்தரவு கிடைக்காதுன்னு உனக்கு தெரியாது? என்ன ராஜதுரை, நானும் படிச்சவன் தான். நான் முட்டாள் கிடையாது. நான் திருநீர் பொட்டலம் தான் மடிச்சு வச்சேன். ஆனா அது எப்படி குங்குமமா மாறிச்சுன்னு தெரியல. நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி வர்றது பிடிக்காம ரசமணீஸ்வரரே விபூதிய குங்குமமா மாத்திட்டாருன்னு சொல்றியா? அதுல ராஜதுரை, எப்படி மாறிச்சுன்னு நானும் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனா ஒன்னும் பொடிப்படல. ஆனா ஒரே ஒரு ஆள் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. யார் மேல? விஜய் சார் கூட ஒரு ஆள் வந்திருந்தாரு. ஆமா, அவரோட மாமா. அவர் தான் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற? சரி, நான் இந்த விஷயத்தை விஜய் சார் கிட்ட சொல்றேன். நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். ஒரு நல்ல காரியம் செய்ய எதுக்குங்க உத்தரவு எல்லாம் வாங்கணும்? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பார்த்து நான் ஓய மாட்டேன். இந்த ஊர் விட்டு நான் போயிட மாட்டேன்.
விஜய் தம்பி இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. அடுத்தது என்ன நடக்குமோன்னு தெரியல. கல்வெட்டில் சொன்னது போல் ஊரில் சோதனைகள் ஆரம்பமாகிவிட்டன. ஜெய வருடம் ஆவணி திங்களில் வில்லாளன் ஒருவன் விரைந்திங்கு வருவான். அந்த வில்லாளன் வந்திருக்கும் விஜய்தானா? விஜயன் என்கின்ற விஜயா? இன்று ஃபேக்டரி தொடங்க உத்தரவு கிடைக்கவில்லை. இது இந்த மண்ணின் மகிமையை காப்பாற்ற மனிதனுடன் கடவுள் தொடரும் யுத்தமா? வெல்லப்போவது யார்? மனிதனா, கடவுளா? என்ன இங்கு எதையும் ஆராயாதே, திரும்பிச் செல். வனம் புகுந்தால் வதைபடுவாய். யார் சார் கொடுத்தாங்க? இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் பார்க்குற சித்தர் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. அவரை பார்த்து பேசலான்னு ஓடினேன். அதுக்குள்ள அவர் மறைஞ்சிட்டார். அவர் நின்ன இடத்துல இந்த ஓலை கிடந்தது. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே அந்த சித்தர் எனக்கு கண்ணாமூச்சி காட்டுறார். நீங்க என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என்ன முடிவு பண்ண முடியும்? சித்தர் வாக்க மீற முடியுமா என்ன? நீங்க ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், டாக்டர் பட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க. இதுக்கெல்லாமா போய் பயப்படுவீங்க? இது பயம் இல்ல, பக்தி. ஒரு ஆராய்ச்சியாளருக்கு காரண காரியங்கள் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. காரண காரியத்தோட பக்தியோட இருக்கேன். இங்க நான் பார்க்குற எல்லாமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு. கடவுள் தன்மை இல்லாத ஒண்ணு இந்த பூமியில இருக்கா என்ன? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பொறுப்புகளை தட்டி கழிக்கிறவனா தான் மனுஷன் இருக்கான். நீங்களும் ஒரு சராசரி மனுஷனா தான் பேசுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல கண்ணன், நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கும் போது இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க. சார், தொழிற்சாலை வரதை தடுக்கிறதுக்கு தெய்வ செயலா வனம் புகாதேன்னு ஒரு சித்தர் மிரட்டுவாரா? இப்படியெல்லாம் சொல்லி கும்பிடுற சாமியையும் பல பேர் தங்களோட குருவா நினைக்கிற சித்தர்களையும் நாம அவமானப்படுத்துற மாதிரி ஆகலையா சார்? எனக்கு என்னமோ இதெல்லாம் யாரோ பண்ற சதின்னு தோணுது. சதியா இருந்தா நடக்கிற சம்பவங்களையும் நடக்க போற சம்பவங்களையும் கல்வெட்டுல எழுதி வச்சிருப்பாங்களா? இத்தனை வருஷமா யார் கண்ணிலையும் படாத கல்வெட்டு என் கண்ணில் ஏன் படணும்? வில்லாளன் விரைந்திங்கு வருவான். வில்லாளன் யாரு? விஜயன். விஜயன்ற பேருக்கும் விஜயன்ற பேருக்கும் பொருத்தம் இருக்குல்ல?
இங்கே நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு கண்ணன். நானும் உங்க பேச்சில் கலந்துக்கலாமா? வாங்க வைத்தியரே, வாங்க. நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். இந்த உலகத்து அதிசயங்கள் எல்லாம் உணரணும்னா உண்மையா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இல்லையா சார்? கண்டிப்பா. என்ன வைத்தியரே, விக்ரமன் சார் பக்கம் சேர்ந்துட்டீங்களா? என்னைக்கு நீ என் பக்கம் இருந்திருக்க? நான் எது சொன்னாலும் எதிராக தான் நீ பேச போற. ஆனா விக்ரமன் சார் சொல்றதுதான் என்னால இப்ப ஏத்துக்க முடியும். இவர் படிச்ச கல்வெட்டு பாட்டு எந்த காலத்துதோ, நம்ம கோவிலும் பழங்காலத்து கோவில். அதனால இப்ப நடக்கிறது எப்படி சதின்னு ஏத்துக்க முடியும்? அப்போ எல்லாமே கடவுள் சித்தம்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. சித்தர் நின்ன இடத்துல இந்த ஓலை கிடைச்சதுன்னா எல்லாம் அவன் செயல். நீ எப்படி இங்க ஒரு தொழிற்சாலை வந்தா இந்த ஊரோட மண்ணும் தண்ணியும் காத்தும் கெட்டு போயிடுமோன்னு பயப்படுறியோ, அது போல சித்தர்கள் நினைக்க ஒரு காரணம் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள நெருங்குனா அதுக்குள்ள அவங்க மறைஞ்சிடுறாங்களே. நம்ம மக்கள் கிட்ட மாட்டினாதான் ஒரு கோவிலை கட்டி சாமியாரா உட்கார வச்சிருந்தாங்களே. அதனாலதான் தேவைப்படும் போது ரூபமாவும் தேவையில்லாதப்ப அரூபமாவும் மறைஞ்சிடுறாங்க. சரி, விஷயத்துக்கு வாங்க. நம்ம சித்தவனம் போறோமா இல்லையா?